முந்திரி மரத்தடியில் முயல் ஒன்று தூங்கிக் கொண்டு இருந்தது. திடீரென்று முயலின் தலைமேல் ஏதோ ஒன்று விழுந்தது. ஐயோ ஐயோ, என் தலையில் இடி விழுந்ததே என்று சொல்லிக்கொண்டே முயல் வேகமாக தாவி குதித்து ஓடியது. வழியில் வந்த கோழியிடம், கோழியே, என் தலையில் இடி விழுந்து விட்டது என்று சொன்னது. இதை கேட்ட கோழி சேவலிடம் சென்று இச்செய்தியை கூறியது. சேவல் உடனே அங்கே மரக்கிளையில் இருந்த காகத்திடம், உனக்கு தெரியுமா, முயலின் தலையில் இடி விழுந்து விட்டதாம் என்று கூறியது. காகம் உடனே பறந்து சென்று புறாவிடம் கூறியது. ஆனால் புறா நம்ப மறுத்தது. உனக்கு இச்செய்தியை யார் சொன்னது என்று கேட்டது. சேவல்தான் கூறியது என்று காகம் சொன்னது. இரண்டும் சென்று சேவலிடம் கேட்டன. கோழிதான் கூறியது என்று சேவல் சொன்னது. மூன்றும் சேர்ந்து சென்று கோழியிடம் கேட்டன. முயல்தான் சொன்னது என்று கோழி கூறியது. புறா, காகம், சேவல், கோழி அனைத்தும் முயல் இருக்கும் இடத்திற்கு சென்றன. நீ எங்கு இருந்த போது இடி விழுந்தது, அந்த இடத்தை காட்டு பார்க்கலாம் என்றன. முயல் காட்டிய இடத்தில் ஒரு முந்திரி பழம்தான் கிடந்தது. பறவைகள் எல்லாம் கொல் என்று சிரித்து விட்டன.